ஒரு விஷயம் இங்கே நாங்க செய்யறது உடலால் மற்றும் மறைந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன் ஒரு நடிகனுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை இன்னைக்கு நாங்க நினைச்சு அவருடைய ஆப்சன்ஸை நாங்க பிரசன்ஸா நினைச்சு ஃபீல் பண்ணி செய்யற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் தான் இன்னைக்கு. இந்த நாளை விட ஒரு ஆப்டான ஒரு சரியான ஒரு நாள் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இதை விட ஒரு கரெக்டான ஒரு நல்ல நாள் எங்களுக்கு பெருசாக தோணலை. அதனால் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய வேண்டுதலின் பேரில் வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும், முக்கியமாக சீஃப் கெஸ்ட்னா இதை விட ஒரு ஆப்ட் சீஃப் கெஸ்ட்டு எங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது. பாலாஜி சார் நடித்த ஒரு ஃபிலிமுக்கு அப்படி ஒரு கலைஞரை பெற்ற அவருடைய தாய் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். வருக என்று வரவேற்கிறோம். மேலும் பாஸ்கர் அண்ணா அவர்கள், எனக்கு அவர் பாஸ்கர் அண்ணான்னு தான் நான் கூப்பிடுறேன். he's actually a multifaceted person working in various industries, education, agri and mainly into film production also. ஸோ பாஸ்கர் அண்ணா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அப்புறம் முக்கியமாக மீடியா நண்பர்கள், சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் தாழ்மையுடன் வருக என்று வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ எங்களுக்கு எம்ஆர்டி அவங்க தான் இந்த ஆடியோ எடுத்திருக்காங்க. எம்ஆர்டி ரெப்ரசன்ட் பண்ணி முருகன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்கள வருக என்று வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தை சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் சகோதரர் சிவா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அப்புறம் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாக்லேட் பாய், a handsome guy and a very good performer on the screen. ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஹார்ட் பீட்ஸுங்கிற அந்த வெப் சீரீஸினுடைய மெயினான ஒரு பர்சன் மிஸ்டர் அர்ஜுன். அந்த பேர் அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர். நம்ம திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வேடமேற்று நடிச்சிருக்கிறாரு திரு சாருகேஷ் அவர்களையும் அவர்களுடைய தாயார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த படத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு, முதலாக நடித்திருக்கிறாரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கதாபாத்திரத்தில் ஈஸ்வர் கிருஷ்ணா அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மனசில் மோனே அவருக்கு மலையாளத்தில் சொல்லணும், அப்போதான் கொஞ்சம் புரியும். அண்ட் இந்த திரைப்படத்திற்கு இன்னும் கூட ஆர்டிஸ்ட், முக்கியமாக பாலாஜி சாரோட ரன்னிங் ரோல் மாதிரி பாலாஜி சாரோட எப்போவுமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிட்டே நடிச்சிட்டு வந்த 2 பேர் இருக்காங்க. நடிகர் பாபு அவர்கள் அண்ட் நடிகர் முத்து அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயம். அவங்களையும் நான் மனசார வெல்கம் பண்ணுறேன். நன்றி முத்து, நன்றி பாபு. அண்ட் இந்த படத்தில் ஒரு 3-4 பாடலாசிரியர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. தாமரை அக்கா, மோகன்ராஜன் சார் அவர்கள், கிரிதர் வெங்கட் சார் அவர்கள். அப்புறம் அதோடு சேர்த்து ஒரே ஒரு பாட்டு, எனக்கும் பாட்டு எழுதணும்னு ஒரு ஆசை முதல் முறையாக ஒரு பாடலை எழுதி அதை கம்போஸ் பண்ணியும் பாடியிருக்கேன். அதனால் இன்னைக்கு மற்றவங்க யாரும் வர முடியல, எங்களுக்காக வந்திருக்கிற கிரிதர் வெங்கட் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸோ பாலாஜி சாருடைய அம்மா ஸ்ரீமதி ராஜலட்சுமி அவர்கள், தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு இன்வைட் கிரியா டெக் பாஸ்கரன் சார். இவரை பத்தி ஏற்கனவே அக்கா சொன்ன மாதிரி ஐ திங்க் பல முகங்கள் கொண்ட ஒரு நபர். அதாவது சீரியல் ஆண்டர்பிரினர், சாஃப்ட்வேர், அக்ரி ஃபுட் ப்ராசஸிங், அதுக்கப்புறமா ட்ரேட் சென்டர், ரீட்டைல் பிஸ்னஸ் அண்ட் இன்டு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா SRMல போர்ட் ஆஃப் ஸ்டடி மெம்பர்ஸா இருந்திருக்காரு, சிண்டிகேட் மெம்பர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஃபிக்கி டெக்னாலஜி பேனல் மெம்பரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளோ இருந்தாலும் ஏன் இன்னைக்கு சார் நம்ம கூட இருக்காரு அப்படின்னா, இஸ் ஆல்சோ பீன் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஃபார் த VK ப்ரொடக்ஷன்ஸ். So thank you sir, thank you so much for joining. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா முருகன் of MRT Music,
நம்மளோட ஆடியோ ரைட்ஸ் இந்த படத்துக்கு சார் தான் ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காரு. சார் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆஃப் கோர்ஸ் கேஜிஎஃப்ல இருந்து பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ கால் அப்பான் முருகன் சார் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் வாங்க. Thank you sir, thank you so much. And of course இவர் கேரக்டர் வந்து ஹார்ட் பீட்ஸ் அப்படின்ற வந்து டிஸ்னில எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் ரொம்ப அர்ஜுன்ற கேரக்டருக்கு வந்து ரொம்ப அழகாக அதுக்கு உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்திலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ கால் அப்பான் சாருகேஷ் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். அடுத்தபடியாக I would like to call upon Mr. Ishwar Krishna. He's also played an important role and also been a debut actor in RPM. So thank you so much for joining. அடுத்தபடியாக lyricist Mr. Giridhar Venkat அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Thank you. And of course the writer, the director of RPM, Mr. Prasad Prabhakar அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Of course, Kalpana Akkaviyum anbodu alikkum. Thank you so much. She's also played a major role in the movie as well as avanga sonna mari ஒரு பாடகியாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் லிரிசிஸ்டாவும் இறங்கி இருக்காங்க. Thank you ka. Thank you so much for joining. And of course, எந்த ஒரு நல்ல நிகழ்வுகள் இருந்தாலுமே நம்ம வந்து we start with lighting the lamp. So அந்த வகையில to light the lamp, I invite Balaji sir ஓட அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நான் முதல்ல டேனியல் பாலாஜி சார் வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனியல் பாலாஜி சாரை வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த ஃபிலிம்க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ அப்போ தான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அவருக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக, சார் எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்கிறதுக்காக வீடியோ காலில் வந்துட்டு அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சிது. இப்போ வீடியோ காலில் உங்களை நீங்கள் பாடுவீங்க, உங்களை பார்த்துருக்கேன் நான், எனக்கு உங்கள் பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். சரி இவ்வளோ பாடுறீங்க, நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார், தெரிஞ்சால் கண்டிப்பாக இப்போவே பாடுறேன் சார் அப்படின்னு. அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது நம்ம தண்ணீர் படத்தில் வர எம்எஸ்வி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன், ஆனால் பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்லை, பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை. நான் சொன்னேன் சார் மன்னிக்கணும், நீங்கள் ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க, ஆனால் வந்து இந்த பாட்டை நான் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நேர்லேயே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி, வேற ஒரு பாட்டு சொல்கிறேன், அது பாட முடியுமா அப்படின்னு. என்ன பாட்டு சார் சொல்லுங்கள். சிங்கார வேலனே தேவா பாட தெரியுமான்னு கேட்டேன். அது நல்லா தெரியும் சார் சொல்லிட்டு உடனே வீடியோ காலில் வந்துட்டு நான் சிங்கார வேலனே தேவா பாடினேன். பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நான் அவருடைய பேக்ரவுண்டில் என்ன, அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர், திறமைசாலி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, பயங்கரமான திறமைசாலி. சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு, ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வராருனாவே கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிடுவார். அது நெகட்டிவிட்டி ரோலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அவர் நடித்ததெல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான். அதை வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதுதான் முக்கியமாக சொல்லுவாங்க, ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு இருந்த ரூமில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நான் வந்து பிரசாத் சார்ட்ட கேட்டேன், என்னங்க இவர் இவ்வளோ பெரிய நடிகர், என்ன ரொம்ப சாதாரணமாக ஒரு கைத்துக்கட்டில் சிம்பிளாக அவர் பாட்டுக்கு சிம்பிளாக இருக்கார், நம்ம அவர் இருக்கிற இடமும் அப்படி தான் இருக்குது, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஸ்க்ரீனில் எல்லாரும் பெரிய ஸ்டார்வாட்ஸாக இருக்கலாம், திறமைசாலிகளாக இருக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை,
கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன், இவ்வளோதான் ஒரு குடும்பம். ஒரு ஹியூமன் பீயினோட லைஃபே ரிவால்வ் ஆகுறது இவ்வளோக்குள்ளதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி. அப்புறம் இந்த பாட்டை வந்துட்டு செய்ய ஒரு கேட்டார். ஒரு இவ்வளோ நம்மெல்லாம் பார்த்து ரொம்ப மெச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம படத்தில் வேறு நடிக்கிறாங்க பாலாஜி சார். அவர் கேட்ட இந்த பாட்டை கற்றுக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸில் வந்து அந்த பாட்டை உட்காந்து படித்து நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பினேன். ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, ஒரு ஆசையாக கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்டாக நான் அனுப்பினேன். பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்போ பாட விரும்புகிறேன். ஏன்னா அந்த பாடல் வரிகள் என்ன சொல்கிறதுனா இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும். அதனால வந்து வித் யுவர் பெர்மிஷன் அந்த பாடலை ஜஸ்ட் நான் மாத்திரம் தான் பாட போகிறேன். நோ இன்ஸ்ட்ருமெண்ட், நத்திங். பாடலாமா? கேட்குறீங்க?